ஆந்திராவில் தன் மீது புகார் அளிக்க வந்த நபரை தெலுங்கு தேசம் கட்சியின் பெண் தலைவர் ஒருவர் செருப்பால் அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் தெலுங்கு தேச கட்சியின் மாவட்ட தலைவராக உள்ளவர் அனந்தலட்சுமி. இவர் ஏற்கனவே காக்கிநாடா தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். இந்த நிலையில் கடந்த மாதம் 2ஆம் தேதி காஜுவா காவல் நிலையத்திற்கு வந்த அவர் நேராக காவல் ஆய்வாளர் அறைக்குள் சென்ற அவர் ஆய்வாளர் எதிரே அமர்ந்திருந்த நபரான ராஜேந்திரா என்பவரை வந்த நேரத்திலே செருப்பை கலட்டி அடிக்க ஆரம்பித்தார். மேலும் அவர் மீது வாக்குவாதம் ஏற்பட்டு கூச்சலிட்டார். இதனை கண்ட அதிர்ச்சி அடைந்த ஆய்வாளர்கள் மற்றும் அங்கு இருந்த உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்களும் அவர்களை சமாதானப்படுத்தி அங்கே அமர வைத்தனர். மேலும் அந்த பெண் மாவட்ட செயலாளர் அந்த நபரை வெளியே செல்லக்கூடாது என்று கண்டிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த காட்சிகள் சிசிடிவி காட்சிகள் இந்த நிகழ்வு கடந்த மாதம் நடந்த நிலையில் தற்போது நேற்று வரை இந்த காட்சிகளானது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஆந்திர மாநில எதிர்கட்சியான ஒய்எஸ்ஆர் கட்சியினர் இதனை கடுமையாக கண்டித்த அந்த பெண் மாவட்ட செயலாளர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என போராடி வருகின்றனர். இந்த நிலையில் இதனை கண்ட ஆய்வாளர் தற்பொழுது அந்த பெண் மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு மட்டும் செய்யப்பட்டுள்ளது. அதாவது டிஎன்எஸ் சட்டப்படி 323 என்ற வழக்கு பதிவு செய்துள்ளார். மேலும் விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்து வருகின்றனர். அந்த காவல் நிலையத்துக்குள்ளே சென்று ஒருவரை செருப்பால் அடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.